Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பால்கோவா தான் எப்படி செய்யறது அப்படிங்கறதை இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். சூப்பரான டேஸ்ட்ல நம்ம கடையில செய்யற அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறதை சின்ன டிப்ஸோட சொல்லிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க फ्रेंड्स, இந்த பால்கோவா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி Hi-Inno channel first time பார்க்குறீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வாங்க फ्रेंड्स, இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1.5 லிட்டர் அளவுக்கு பாக்கெட் பால் தான் எடுத்துர்க்கேன். திக்கான பால் எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு பால்கோவா வந்து குவாண்டிட்டி அதிகமா வரும். அடுப்பை வந்து சிம்ல வச்சிட்டு நல்லா அந்த பாலை காய்ச்சிக்க போறோம். லைட்டா மேல அப்பப்போ வந்துட்டு ஆடப்படியும் அதெல்லாம் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுருங்க. இந்த பால்கோவா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துர்க்கேன். அடி கனமான பாத்திரமா எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஒட்டாம ஈஸியா வரும். அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஓரத்துல படிகிற ஆடை எல்லாத்தையும் நம்ம இந்த பாலோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியான இந்த பால்கோவா வந்துட்டு நம்ம கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல இருக்குங்க. இன்னைக்கு நான் சக்கரை எல்லாம் கூட சேர்த்து செய்ய போறது இல்ல. வெல்லம் சித்தம் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் என்னோட டேஸ்ட். பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை வந்துட்டு நம்ம சிம்ல வச்சுட்டு இது ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க விடணும். கண்டிப்பா இந்த பால்கோவா செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா பால் நல்லா உங்களுக்கு வத்தி வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு கைவிடாம இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்ல பால்கோவா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சேர்த்ததை விட பாதி அளவுக்கு பால் வந்து நல்லா கொதிச்சு வத்தி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் வந்துட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்துட்டு சேர்த்துக்க போறேன். நீங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ்க்கு பதிலா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நம்ம பாலோட லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா திரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. சேர்த்தீங்க அப்படின்னா பன்னீர் மாதிரி ஆயிடும். உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்தாலே போதும். ஒரே டைம்ல லெமன் ஜூஸ் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பால் வந்துட்டு ரொம்ப பிரிஞ்சு போகாம அந்த பால்கோவா டெக்ஸ்சருக்கு வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திரியா வரணும். ரொம்ப உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆயிடக்கூடாது. ஓரத்தெல்லாம் நல்லா அந்த கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. இதுல வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தேன். அளவு வந்து கரெக்டா இருந்தது. மீதி இருக்கிற இந்த பாலும் நல்லா உங்களுக்கு வத்தி வரணும். அது வரைக்கும் அடுப்பை நம்ம மீடியம்ல வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த பால் ஃபுல்லா வத்தி நமக்கு நல்லா பால் திரண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல நான் வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க ஏலக்காய் தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு இன்னைக்கு நான் சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்க போறேன். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா உங்களுக்கு சர்க்கரை தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க அதை கூட சேர்த்துக்கலாம். இதுல வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கு. இதுல வந்துட்டு கல்லு தூசு அது மாதிரி எதுவுமே இல்ல. டைரக்டாவே நான் நாட்டு சக்கரையை சேர்த்துட்டேன். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம்ல வச்சு கொஞ்சம் கூட அந்த பால் இல்லாம நல்லா வத்தி போற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்க போறோம். இதுல அதிகமா நெய்யெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் கடைசியா நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கெட்டி ஆயிட்டு ஒன்னா சேர்ந்து பேன்ல ஒட்டாம உங்களுக்கு எல்லாம் ஒன்னா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு இதுல வந்து நட்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னு நீங்க பாதாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்காம பிளைனா அப்படியே செஞ்சிருக்கேன். சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த பால்கோவா வந்துட்டு உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.